வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிப்பிள் கேரி ஆடர். ஃபர்ஸ்ட் இதோட சர்க்யூட் டிசைனை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு போகலாம். ஸோ இதுதான் இதுக்கான சர்க்யூட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்புட்ஸ் தந்துடுறேன். என்னோட இன்புட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி இருக்கு, ஸோ எனக்கான கேரி இருக்கு, சம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒரு பர்டிகுலர் ஃபுல் ஆர்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ரிப்பிள் கேரி ஆர்டரோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆர்டரோட கேரி ரிப்பிள் ஆகி செகண்ட் ஃபுல் ஆர்டரோட சிஇன்னா உள்ள போக போகுது. ஸோ இதுதான் ரிப்பிள் கேரி ஆர்டரோட ஃபங்க்ஷன். ஸோ யூஸ்வலாகவே நமக்கு ஒரு ஃபுல் ஆர்டர் சர்க்யூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏபிசின்னு சொல்லிட்டு 3 இன்புட்ஸ் இருக்கும், சம் சி அவுட்னு 2 அவுட்புட்ஸ் இருக்கும். ஸோ என்னோட சி அவுட் அடுத்த ஃபுல் ஆர்டரோட சிஇன்னா உள்ள போக போகுது, ரிப்பிள் ஆகி போறதுன்னு சொல்லுவாங்க. இதோட ஃபங்க்ஷன் தான் ரிப்பிள் கேரி ஆர்டரோட பேசிக் ஃபங்க்ஷன். ஸோ நான் இங்கே 4 பிட் போட்டிருக்கிறதால எனக்கு 4 ஃபுல் ஆர்டர்ஸ் தேவைப்படுது. A0 A1, B0 B1, A2 A3, B2 B3. ஸோ இதெல்லாம் தான் இதோட இன்புட்ஸ். நான் கொடுக்க போகிற சிஇன் எனக்கு லாஸ்ட்ல சி அவுட்டா வெளியே வரும். ஸோ என்னோட ஃபங்க்ஷன் எப்பயுமே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சி அவுட் தான் வெளியே வரப்போகுது. ஸோ சம்மில் நம்ம இந்த கோடிங்ல பாத்தீங்கன்னா ஏ பி சிஇன் 3மே நம்ம எக்ஸ்ஆர் பண்ணிருக்கோம். இதுதான் ஆக்சுவல் சம்ன்றது நமக்கு தெரியும். சி அவுட்ல பாத்தீங்கன்னா நார்மல் ஃபுல் ஆர்டர் சர்க்யூட் தான், ஏபி பிசிஇ அண்ட் ஏசி இது 3த்தையும் ஆட் பண்ணி அதுக்கு நடுவில் எக்ஸ்ஆர் போட்டிருக்கோம். ஸோ இதோட பேர் தான் எஸ்ஓபின்னு சொல்லுவோம், அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னா என்ன? ஸோ சம்ன்றது நமக்கான ஆர் ஃபங்க்ஷன், ப்ராடக்ட்ஸ்ன்றது நமக்கான ஆன் ஃபங்க்ஷன். ஸோ ஆன் ஃபங்க்ஷன்ல ஆல்ரெடி டிஃபைன் ஆயிருக்க 3 இன்புட்ஸை நான் ஆர் ஃபங்க்ஷன் பண்ண போறேன். இதுதான் என்னோட ஃபுல் ஆர்டர் சர்க்யூட். ஸோ இந்த பர்டிகுலர் சி அவுட் தான் எனக்கு நெக்ஸ்ட் ஃபுல் ஆர்டரோட சிஇன்னா உள்ள போகுது. ஸோ அதுக்கான கோடிங் நம்ம ஆர்சி ஆர்டர்ன்ற வெரிலாக் ஃபைல்ல இருக்கு. ஸோ நான் இன்க்ளூட் ஃபுல் ஆர்டர் சர்க்யூட்னு போட்டுக்கிறேன். அதுல கீழே மாடியூல் நேம் டிஃபைன் பண்ணும்போது ஏபியில பாத்தீங்கன்னா 0 to 3ன்னு கொடுத்துருப்போம், சம்லையும் 0 to 3ன்னு கொடுத்துருப்போம். அது ஏன்னா எனக்கு மற்ற எதுலையுமே சேஞ்சஸ் வரப்போறது கிடையாது. என்னோட சேஞ்சபிளா இருக்க போற ஒரே ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா சிஎன் சி அவுட்டுக்கு நடுவில் இருக்க போற C1 C2 C3ன்ற பர்டிகுலர் ஒயர்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த ஒயர்ஸ் மட்டும்தான் சிஇன் அண்ட் சி அவுட்டுக்கு நடுவில் எனக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி டிசைனை சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி A0 B0 இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆர்டருக்கான இன்புட். அதை நான் தந்துட்டு சிஇன்ன நார்மலா தந்துடுறேன். தந்துட்டு சம் இங்க எங்க பாத்தீங்கன்னாலும் இங்க ஏ பி சம் 3மே 0 1 2 3ன்னு டைரக்டா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு சேஞ்சபிளா வர்றது சிஇன் C1 C2 C3 இந்த 3 மட்டும்தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு லாஸ்டா வர சி அவுட்டோட வேல்யூ நெக்ஸ்ட் சிஇன்னா கன்வெர்ட் ஆக போகுது. இங்க C1 இருக்கிறது இங்க C1 மாறப்போகுது. அதே மாதிரி தான் இந்த C2 இங்க C1 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் சேஞ்சஸ் பண்றேன். இதை டைரக்டா தூக்கி நெக்ஸ்ட் ஃபுல் ஆர்டரோட சிஇன்னா கொடுக்குறேன். ஸோ இங்க நீங்க டைரக்டா டச் பண்ணும்போது உங்களுக்கு ஒயர்னு தெரியும். என்னோட லாஸ்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா எனக்கு சி அவுட்னு இருக்க போகுது. இந்த சி அவுட் தான் என்னோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அவுட்புட். ஸோ இதோட டெஸ்ட் பெஞ்ச் எப்படின்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏ பி அண்ட் சம் 3த்துக்குமே எனக்கு 0 to 3 இருக்கு. ஸோ அப்போ எனக்கு 4 பிட். நான் அதை கீழே 4 பிட்டா டிஃபைன் பண்றேன். ஏ பி ரெண்டுமே 4 பிட் வேல்யூஸ். நான் 4 இன்புட் தர போறேன். 4 இன்புட்கான வேவ் ஃபார்ம்ஸை நம்ம இங்க கீழே பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நேவிகேஷன்ல நம்ம ரன் சிமுலேஷன் கொடுக்க போறோம். ரன் சிமுலேஷன்ல போயிட்டு ரன் பிஹேவியரல் சிமுலேஷன் கொடுக்கும்போது எனக்கு லாஸ்டா இங்க யூனிட்ஸ் அன்டைட்டில் 7 அப்படின்றது எனக்கு ஓப்பன் ஆகும். இந்த அன்டைட்டில் 7ல பாத்தீங்கன்னா நமக்கு வேவ் ஃபார்ம்ஸ் கிடைக்குது. இந்த 4 வேவ் ஃபார்ம்ஸ், இந்த 4 பர்டிகுலர் வேவ் ஃபார்ம்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கொலாப்ஸ் பண்ணாம காமிக்கிறேன். ஸோ இந்த 4 பர்டிகுலர் வேவ் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னு தான் டிஃபைன் பண்ணுது. 1 2 3 and 4. இந்த 4 பர்டிகுலர் வேவ் ஃபார்ம்ஸும் இந்த இடத்துல ஏ பி சி இன் அண்ட் சி அவுட் இது எல்லாத்தையுமே இங்க டிஸ்கிரைப் பண்ணும். நான் இந்த இடத்த கொலாப்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஏ இது பி, ஸோ இது சி இன், நடுவில் சம் அண்ட் சி அவுட் இது எல்லாத்தையுமே நான் இங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எல்லா அவுட்புட்ஸும் கரெக்ட் தான். நான் அடுத்து எலாபரேட்டட் டிசைன் பத்தி பார்க்க போறேன். ஆர்டி அனாலிசிஸ்ல போயிட்டு ஓப்பன் எலாபரேட் டிசைன் போட போறேன். அந்த ஓப்பன் எலாபரேட் டிசைன்ல எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்றதை செக் பண்ணுவோம். இந்த ஸ்கீமேட்டிக்கை நீங்க ஓபன் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு நான் மொத்தம் 4 ஃபுல் ஆர்டர்ஸ் போட போறேன்னு. ஸோ இந்த 4 ஃபுல் ஆர்டர்ஸ்ல நீங்க ஏ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ இன்புட் எல்லா ஃபுல் ஆர்டர்ஸ்க்குமே காமனா போயிருக்கும்.
பி எல்லா ஃபுல் ஆடர்ஸ்க்குமே காமனா போயிருக்கும் அண்ட் சம் எல்லா ஃபுல் ஆடர்ஸ்க்குமே காமனா போயிருக்கும். இங்க காமனா போகாத ஒரே ஒரு இன்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி மட்டும் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி FA1ல இருக்க சி அவுட் எனக்கு டைரக்டா போயிட்டு FA2ஓட சினா ஜாயின் ஆகும். FA2ல இருக்க சி அவுட் டைரக்டா வந்து FA3ஓட சினா வரும். FA3ஓட சி அவுட் வந்து FA4க்கான சினா வரும். ஸோ எனக்கு லாஸ்ட்ல வர அவுட்புட் பேர் தான் சி அவுட். இதுதான் என்னோட கம்ப்ளீட் சர்க்கியூட். இதுதான் RC ஆர்டர் இல்ல ரிப்பிள் கேரி ஆர்டருக்கான பேசிக் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன்.